ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வண்டிடான்னு கேட்டிங்கன்னா, யமகாவோட ரேஜெட்டா ஸ்டாண்ட். இந்த வண்டியில் என்ன இருக்குது, மைலேஜ், பர்ஃபார்மன்ஸு, லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போக முடியுமா, அதுக்கப்புறம் லுக்கு நல்லா இருக்கா, இல்லை எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிஸ்பிளேலேருந்தே பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, இன்ஜின் இண்டிகேஷன் இருக்குது, அப்புறமா ஐபிஎம் இண்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் சுவிட்சு ஒன்று, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிக்னலில் நின்றீங்கன்னா இப்போ பெட்ரோல் அடிவாங்கள்ல, அது புதுசாக உங்களுக்கு கொண்டு வர மாதிரி சிஸ்டம் மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்கள் போய் சிக்னல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். நீங்கள் கொஞ்ச நாள் லைட்டாக த்ராட்டில் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்ட்டு நான் சைடில் போடுறேன், சைடில் பார்த்துக்குவாங்க. அது என்னன்னு தெரியல, நான் இன்னும் முழுசாக படிக்காமலே வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அது ஃபஸ்ட்டு தடவைன்றதால கொஞ்சம் சொதப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து சொன்ன மாதிரி 110/90 டயர்ஸ், ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் வந்து 19/90 டயர்ஸு. சஸ்பென்ஷன் வந்து அதையும் சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. பின்னாடி ஆலோஜன் இண்டிகேட்டர் தான் வருது, முன்னாடியும் ஆலோஜன் இண்டிகேட்டர் தான் வருது. மற்றபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா, வண்டி லுக் வைஸ் தாறுமாறாக இருக்குது கைஸ். ஒரு ரோட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எம்டி கலரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க புதுசாக அந்த கலரு. இதில் மொத்தம் ஒரு 3 கலர் இருக்கும். இதுலேயே 2 மாடல் இருக்குது. ஒன்று டிஸ்க் மாடல், ஒன்று ப்ரம்போ மாடல். வந்து இது டிஸ்க் மாடலில் பார்த்தீங்கன்னா 3 கலரு, ப்ரம்போ மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் கிட்டே இருக்கும் கைஸ். இப்போ இந்த வண்டியில் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 90 போகும்னு சொல்லியிருக்காங்க. 90 போகும். அப்படி இப்படின்னு நீங்கள் ஓட்டுனீங்க பார்த்தீங்கன்னா 96 போச்சு. சொல்கிறதோட அதிகமாக தான் போகும் யமகா வண்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா R15 MT எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்தமாதிரி தானே யமகா இன்ஜின்னாவே இன்ஜின் தான். இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, இன்ஜின் வெளியே அப்படியே கொச்சன்னு தெரியாமல் அழகாக மூடி வச்சு அழகாக வச்சுருக்காங்க. லுக் வைஸ் தாறுமாறாக இருக்கும், ஓகேங்களா. டிஸ்பிளேவும் கொஞ்சம் அட்வான்ஸ் டிஸ்பிளே, ப்ளூடூத் சப்போர்ட்டிங்லாம் இருக்குது. 2 லட்ச ரூபா கொடுக்காத வண்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நார்மல் வண்டியிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்கூட்டருக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டிங்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க தானே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதோடய பூட் ஸ்பேஸ் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக தான் வயசு இருக்குது, ரொம்ப பெருசாகலாம் சொல்ல முடியாது. ஒரு ஆஃப் செட் ஹெல்மெட் வைக்கலாம். E20 சப்போர்ட் பண்ணும். இது E20 சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா 2025 மாடலில் பூட் ஸ்பேஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. மெடிக்கிட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மெடிக்கிட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே. ஆனால் சீட் கலர் நல்லாயிருக்கு கைஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிலேன்றதால, ஸ்டீல் ரிலேன்றதால சீட் கலர்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா அது ஹை எண்ட் மாடல் இருக்கிறதுலே, இந்த ஸ்கூட்டரில் ஹை எண்ட் மாடல் இதுதான். இதுலேயே இல்லை தான் சொன்னேன், ப்ரம்போ ஒன்று இருக்குது, டிஸ்க் ஒன்று இருக்குது. டிஸ்க்கு தான் இது. டிஸ்கில் 3 கலரில் வந்து இது வந்து மெட்டாலிக் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். மெட்டாலிக் கிரே வித் ஆரஞ்சு, சாரி காய்ஸ், கிரே வித் ஆரஞ்சு இது, ஓகேங்களா. மிரர் வந்து எப்படின்னாலும் மிரரை கைட்டுருவாங்க, யாரும் பார்க்க போகிறதில்ல. மிரர் ஆனால் ஷார்ப்பாக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது கைஸ். குவாலிட்டியில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா பக்காவாக தாறுமாறாக இருக்குது, சரிங்களா. ஃப்ரண்ட்டும் எல்இடி தான். இதுக்கோசம் தான் 2025 மாடல்னு சொல்லி இப்போ புதுசாக விட்டுறதுக்கு. இந்த இடத்துல அந்த லைட்டு வராது கைஸ். இந்த ஸ்கூட்டரில் இங்கே ஒரு லைட் இருக்கும், இது வராது. ஏன்னா இது ஐஎன் மாடல்ன்றதால இதில் வரல. அதுக்கு பதிலாக தான் இந்த எல்இடி கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்இடி தான், ஓகேங்களா. அதுவும் எல்இடி தான், இதுவும் எல்இடி தான். இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலோஜனில் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி சுற்றி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், அதாவது ஸ்டாண்டு போட்டு ஆஃப் ஆகிற எல்லாமே இருக்குது இதில். வண்டி இப்போ நான் ஓட்டி காட்டுறேன். ஓட்டி காட்டும்போது வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம், சரிங்களா. இப்போ வண்டி ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும். ஏன்னா புது வண்டி வந்து இன்னும் போல் ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும் வண்டியை. ஓட்டுறதுக்கு வைஸ் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஹேண்ட் கார்டு தான் கொஞ்சம் கை இடிக்குது. மற்றபடி வண்டி ஓட்டுறது சும்மா வேறு லெவலில் இதாக இருக்குது, ஓகேங்களா. வண்டி ஓட்டுறது டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 90 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். எங்கள் அண்ணன் சொன்னால் 90 போகும் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 90லாம் போகாதீங்க. அது வந்து சும்மா நார்மலாக சிட்டிக்குள்ளே எவ்வளோ ஓட்ட முடியும் அவ்வளோ ஓட்டிக்கோங்க. மைட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தான் 50 தரும். ஓட்டி காமிச்சிட்டேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒன்றும் அவ்வளோ தெரில, டிஜிட்டல்ன்றாங்க. டிஜிட்டல்
அளவுக்குலாம் இல்லை, டிஜிட்டல் அளவுக்குலாம் இல்லை. ஆனால் என்ன கால் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ப்ளூடூத் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, பேட்டோட இண்டிகேஷன் இருக்குது, ஆர்ட் இண்டிகேஷன் இருக்குது, ஸ்பீடு, கிலோமீட்ரு, ஓடா என்ன எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். சரிங்களா, எல்லாமே இந்த ஓவரால் இந்த டிஸ்பிளே மட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்க. இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், முடிச்சு. சரிங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துறேன்.